பள்ளி கல்வியை நிறைவு செய்து ஓவிய கல்லூரியிலே பயிற்சி பெற வேண்டும் என்று விரும்பின 2 சகோதரர்கள். ஆனால் அவர்களுடைய குடும்பத்தின் நிலை அவர்களுக்கு உயர்கல்வி கொடுப்பதற்கான சூழலில் இல்லை. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் இருவருமாக இணைந்து ஒரு நாணயத்தை சுண்டிவிட்டு, யாருடைய பெயர் முதலாவது வருகிறதோ அந்த பெயரிலே நாம் ஒருவரை ஓவியக் கல்லூரிக்கு சென்று அனுப்பிவிட்டு, அடுத்தவர் அவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து கொண்டார்கள். அவ்வண்ணமே மூத்தவனுடைய பெயர் வந்தது. மூத்தவனுடைய பெயர் ஆல்பர்ட். தன்னுடைய தம்பியினுடைய உழைப்பின் நிமித்தமாக இந்த ஆல்பர்ட் ஓவியக் கல்லூரியிலே பயிற்சி பெற்றான். 2 ஆண்டுகள் பயிற்சி முடித்து அவன் திரும்ப வீட்டுக்கு வருகின்றான். மிகவும் மகிழ்ச்சி, பெற்றோருக்கு மகிழ்ச்சி, இந்த சகோதரனுக்கு மகிழ்ச்சி, எல்லா மகிழ்ச்சியையும் கொண்டாடிவிட்டு இப்போது ஆல்பர்ட் சொல்லுகிறான் தன்னுடைய சகோதரனை பார்த்து, நீ சென்று இனி ஓவியக் கல்லூரியிலே பயிற்சி எடுத்துக்கொள், அதற்கான செலவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி. ஆனால் அவருடைய கரங்களை காண்பிக்கிறார். தன்னுடைய சகோதரனுடைய கரங்கள் இவனுக்காக, ஆல்பர்ட்டுக்காக உழைத்து 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 மிகவும் கடினமாகி இந்த ஓவிய துரிகைகளை பிடிக்க முடியாத அளவிற்கு கடினப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, இந்த சகோதரனுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. தன்னுடைய இந்த சகோதரனுடைய கைகளை பிடித்து கொண்டு அப்படியே தன்னுடைய ஒரு அந்த படத்தை வரைந்தான். தன்னுடைய சகோதரனுடைய படத்தை ஆல்பர்ட் வரைந்தான். வரைந்து அந்த சகோதரனுக்கு பரிசளித்தான். இது என்னுடைய நினைவு பரிசாக இருக்கட்டும், எனக்காக உன்னையே நீ தியாகம் செய்திருக்கிறாய் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னையே தியாகம் செய்திருக்கிறார். அவரை உண்மையாய் பற்றி கொள்ளுவோம். அந்த தியாக வாழ்வினுடைய சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். பிரேயர் ஹேண்ட்ஸ் என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகின்ற அந்த ஆல்பர்ட்டினுடைய ஓவியங்களினுடைய உண்மையை அறிந்து கொண்ட நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.